ஹலோ எவ்ரிவன். வெல்கம் டு டெக்கோர் அகாடமி. இந்த வீடியோல டெக்லால ஒரு ஸ்டிப் அண்ட் பேஸ்ட் கனெக்ஷன் எப்படி போடுறது? அது போடும்போது எப்படி ஆங்கர் ஆப்ஸ்லாம் டர்ன் ஆன் பண்றது? இந்த மாதிரி பேஸ்ட் ரிலேட்டடா எல்லா விஷயத்தையும் இன்டெப்தா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்க புதுசா இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் நோட்டிஃபிகேஷன் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் டெக்லா ரெலவெண்டா போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதனால நான் ஆல்ரெடி யூரோப்பியன் என்விரான்மென்ட்ல ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். இதுல உங்களுக்கு ஸ்டிப் அண்ட் பேஸ்ட் கனெக்ஷன் எப்படி போடுறதுன்றத செஞ்சு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம கனெக்ஷன் டீடைல் ஸ்டடி பண்ணணும். ஸோ இதுதான் அந்த கனெக்ஷன் டீடைல். இதுல இருக்கிற மாதிரியே நம்ம போடணும். ஸோ எனக்கு வந்து ஒரு பேஸ் பிளேட் இருக்கு. அதோட லென்த் வந்து 300 mm இருக்கு. விட்த் வந்து 300 mm இருக்கு. திக்னஸ் வந்து 12 mm இருக்கு. அந்த மாதிரி எனக்கு 4 ஸ்டிஃப்னஸ் வருது. அது எல்லாமே ஃபிளான்ஜ்ல டச் ஆகல. எக்ஸ்ட்ரா ஒரு ஃபிளான்ஜ் பிளேட்னு ஒண்ணு வந்திருக்கு. அந்த ஃபிளான்ஜ் பிளேட்ல வெல்ட் ஆகுது. ஸோ மொத்தமா இங்க 6 பிளேட்ஸ் இருக்கு. அந்த 6 பிளேட்டோட டீடைல் வந்து இந்த இடத்துல இருக்கு. எனக்கு வந்து இந்த பிளேட்டோட லென்த் வந்து பேஸ் பிளேட் லென்த் என்னமோ அதே லென்த் தான். இங்க பிக்சர்ல பார்த்தீங்கன்னா ஃபுல்லா குடுத்துருக்காங்க. அந்த மாரி இந்த ஸ்டிஃப்னர் டீடைல் வந்து இதோட டெப்த் வந்து 100 இதோட லென்த் வந்து எவ்வளோ தூரம் பிளேட் எண்ட் ஆகுதோ அது வரைக்கும் போடலாம். இங்க எவ்வளோ கட் இருக்கணும்னா 50 கட் இருக்கணும். ஏன்னா இங்க 50 பேலன்ஸ் குடுத்துருக்காங்க. பேலன்ஸ் 50 தான் இருக்கும். இந்த மாரி இந்த ஃபுல் டீடைல் நீங்க அனலைஸ் பண்ணிக்கணும். அனலைஸ் பண்ணிட்டு என்ன ராட் போடணும்? M16 ஆங்க் ராட் 4 ராட் போடணும். அதே மாரி அது ஜே டைப் ராடு. அதோட எம்பெட்மென்ட் 300 இருக்கு. இந்த ஜே எடுக்கிற அந்த இது வந்து 100 இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் நீங்க ஃபுல்லா ஸ்டடி பண்ணிக்கணும். ஸ்டடி பண்ணிக்கிட்டு, இப்போ இந்த கனெக்ஷனுக்கு எந்த மேக்ரோ சூட் ஆகுன்றத செலக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், எனக்கு இங்க தான் கனெக்ஷன் அப்ளை பண்ணணும். இது வந்து HEB 160. ஸோ அந்த ப்ரொஃபைல் தான் எனக்கு டிசைன்ல இருக்கு. HEB 160. ஸோ நான் என்ன பண்றேன், கண்ட்ரோல் F அடிக்கிறேன். இது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, காம்போனன்ட் கேட்டலாக். இதுல போயிட்டு நீங்க பேஸ்ன்னு அடிச்சீங்க அப்படின்னா, பேஸ்ல ரிலேட்டடா இருக்க எல்லா கனெக்ஷன் டீடைலும் இங்க வந்துரும். இதுல உங்க கனெக்ஷனுக்கு எது சூட்டபிளா இருக்கோ அத நீங்க எடுத்துக்கலாம். இப்ப என்னோட கனெக்ஷன் எது சூட்டபிளா இருக்குன்னா, நான் இப்படி ஜஸ்ட் பார்க்கலாம். இதிலே பார்த்தாலே அந்த பிக்சர் கூட மேட்ச் ஆகும். இப்ப நம்மளுக்கு வந்து 4 ஸ்டிஃப்னர்ஸ் வந்திருக்கு. பிளஸ் 2 ஃபிளான்ஜ் பிளேட் வந்திருக்கு. அது இங்க இருக்கா? இதுல இல்ல, இதுல இல்ல, இதுல இல்ல. இதுல எதுலயுமே இல்ல. ஸோ கீழ பார்த்தீங்கன்னா, இது வந்து பீம்ல சீட் ஆயிருக்கு. இது ஜஸ்ட் வெறும் பிளேட்டு. இது வந்து ஸ்டேர்கேஸோட பிளேட்டு. ஸோ இதுதான் இந்த பாருங்க ஸ்டிஃப் அண்ட் பேஸ் பிளேட். நான் சொன்ன நேம்லயே இது இருக்கு. ஸோ இந்த நேம் தான். நீங்க 1014 டைரக்டாவும் எடுத்துக்கலாம். இல்ல பேஸ்ன்னு அடிச்சு இந்த மாரி எடுத்துக்கலாம். நீங்க ஜஸ்ட் 1014 டைப் பண்ணாலே அந்த கனெக்ஷன் இங்க வந்துரும். இத நீங்க டபுள் டாப் பண்ணீங்க அப்படின்னா, இந்த மேக்ரோ ஓப்பன் ஆயிடும். இதுல போயிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் வாட்டி அப்லோட் பண்ணும்போது ஸ்டாண்டர்ட் லோட் பண்ணிக்கோங்க. லோட் பண்ணிக்கிட்டு, அப்ளை ஓகேன்னு குடுத்துக்கிட்டு, உங்களுக்கு எங்க அந்த காம்போனன்ட் அப்ளை பண்ணணுமோ, அந்த இடத்துல ஜூம் பண்ணிக்கிட்டு ஒரு பிக் பண்ணுங்க. இத ஃபர்ஸ்ட்டு பிக் பண்ணிட்டு, பிக் பார்ட்ன்னு கேட்கும். அப்படி கேட்கும்போது, காலம பிக் பண்ணிக்கணும். பிக் போர்ஷன் கேட்கும். எந்த இடத்துல இந்த கனெக்ஷன் வருமோ அங்க பிக் பண்ணணும். எப்பவுமே காலமோட பாட்டம்ல தான் வரும். ஸோ இந்த காலமோட பாட்டம் பாயிண்ட்ட இப்படி பிக் பண்ணிட்டு, லெஃப்ட் மவுஸ் பட்டன பிரஸ் பண்ணீங்கன்னா, ஸோ காம்போனன்ட் வந்துரும். இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான காம்போனன்ட் தான். இது உங்க கனெக்ஷன் டீடைலோட மேட்ச் ஆகாது. நீங்க அத ஸ்டடி பண்ணிட்டு, உங்களுக்கு ஏத்த மாரி மாடிஃபை பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், கண்ட்ரோல் P போட்டுக்கிறேன். இது நீங்க எப்படி வேணா பண்ணலாம். நான் இந்த மாரி பண்ணுவேன். ஸோ கண்ட்ரோல் P போட்டதுக்கப்புறம் இந்த மாரி ஒரு வியூ வரும். டாப் வியூ வந்துருச்சு. நீங்க திரும்பி கண்ட்ரோல் P போட்டீங்கன்னா 3D வியூக்கு மாறிடும். நான் கண்ட்ரோல் P போட்டுக்கிறேன். போட்டோனே ஒரு இந்த மாரி வியூ வந்துருச்சு. இதுல எனக்கு தேவையில்லாத எலிமெண்ட்லாம் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ ரீட்ரா வியூ குடுத்தாலும் அது போயிடும். ரைட் கிளிக் குடுத்து ரீட்ரா வியூ குடுத்தீங்கன்னா அது போயிடும். இல்ல டிஸ்ப்ளேல போயிட்டு உங்களுக்கு என்னென்ன தேவைன்றத ஆன் பண்ணிக்கலாம். நான் வந்து எனக்கு பார்ட், போல்ட், ஹோல் அப்புறம் கிரிட் தேவைன்னு ஆன் பண்ணிக்கிட்டேன். ஆன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாரி கிளியரா தெரியும். இதுல உங்களுக்கு தேவையான டீட்டெயில என்டர் பண்ணணும். இத நீங்க திரும்பி டபுள் டாப் பண்ணீங்க அப்படின்னா, இந்த மேக்ரோ ஓப்பன் ஆயிடும். இதுல போயிட்டு பார்ட்ன்ற டேப்ல இந்த பிளேட்டோட திக்னஸ் என்ன நம்ம பார்த்தது 12 ஸோ இந்த 12 இங்க என்டர் பண்ணிக்கிறேன். அடுத்தது போல்ட். இதுல வந்து பிரெத்தும், ஹைட்டும் போடுற ஆப்ஷன் இல்ல. இது எங்க கண்ட்ரோல் பண்ணணும், நீங்க போல்ட் டேப்ல போய் தான் கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ நான் திரும்பி டைரக்ட்டா போல்ட் டேப் போறேன். போயிட்டு என்ன ராட் எனக்கு M16 ஸோ 16 நம்ம போட போறது ஆங்கர் ராட். ஸோ ஆங்கர் ராடோட கிரேடிங் செட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. நீங்க டிஃபால்ட்னே விட்டுக்கலாம். ஆனா ஆங்கர் ராடுக்கு உண்டான டாலரன்ஸ் இங்க நீங்க என்டர் பண்ணணும். ஸோ ஆங்கர் ராட் M16க்கு வந்து நம்ம எப்பயும் 4 டாலரன்ஸ் குடுப்போம். ஆஸ் பர் யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட். ஸோ இத குடுத்தாச்சு. இத குடுத்ததுக்கப்புறம் இந்த த்ரெட்டின் மேட்லாம் இதெல்லாம் நீங்க டிஃபால்ட்டே விட்டுறலாம். இதெல்லாம் எதுவும் குடுக்கணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா நீங்க போட போறது ஆங்கர் ராட். நீங்க போல்ட் போடுறீங்க அப்படின்னா, இதுல இருக்க டேட்டாவெல்லாம் நீங்க என்டர் பண்ணணும். ஓகே. இப்ப அடுத்து என்னன்னா, எனக்கு இருக்க பிளேட்டோட எக்ஸிஸ்டன்ஸ் எவ்வளோ? எக்ஸிஸ்டன்ஸ் எவ்வளோனா 35 35 ஸோ எல்லா சைடும் 35 தான். நான் என்ன பண்றேன், இப்போ நமக்கு ஐ செக்ஷன் இப்படி இருக்கா? சரி இங்க 35 வரணும், இங்க 35 இங்க 35 இங்க 35 நான் என்ன பண்றேன், இங்க இருக்க அந்த வேல்யூலாம் இங்க போடுறேன். ஸோ இங்க ஒரு 35 இங்க ஒரு 35
வெர்டிகலா ஒரு 35 இங்க ஒரு 35. ஸோ பிளேட் வந்து நம்மளுக்கு காலம்க்கு மிடில்ல இருக்கும். நீங்க டிஃபால்ட்ன்றதால மிடில் தான் வரும். இல்ல எனக்கு டவுட்டா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா, நீங்க மிடில் மாத்திக்கலாம். இப்போ நம்மளுக்கு மிடில்ல வந்துருச்சு. இப்போ நம்மளுக்கு என்ன எம்எம்ல லென்த் விட்த்ல பிளேட் வேணும்? 300 ஆஸ் பர் த கனெக்ஷன் டீடைல். இப்போ நம்மளுக்கு எவ்வளோ இருக்கு? 520. அப்போ நம்ம வச்ச 335 இங்க வந்துருச்சு. இங்க 35 வந்துருச்சு. ஸோ பேலன்ஸ் 35 பிளஸ் பண்ணா 70. அப்போ 300ல 70 மைனஸ் பண்ணா 230. ஸோ நீங்க இந்த 230 வேல்யூவ இந்த போல் டு போல் ஸ்பேசிங்ல இங்க என்டர் பண்ணணும். இங்க போயிட்டு 230ன்னு என்டர் பண்ணிட்டு, வெர்டிகலா எவ்வளோ வருமோ அதுவும் 230 தான். ஸோ இங்க போயிட்டு 230ன்னு என்டர் பண்ணணும். என்டர் பண்ணிட்டு கமெண்ட் இப்ப நான் இந்த கமெண்ட் இன்டரப்ட் குடுத்தேன்னா, இப்படி செலக்ட் ஆகும். செலக்ட் ஆனதுக்கப்புறம் மாடிஃபை குடுத்தீங்கன்னா, கரெக்ட்டா நீங்க குடுத்த சைஸ்க்கு வந்துரும். ஸோ பேஸ் பிளேட் சைஸ் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா, நம்ம இந்த ஸ்டிஃப்னர் சைஸ் ஃபிக்ஸ் பண்ணணும். அது எப்படி பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த ஸ்டிஃப்னர் டேப்ல போய்க்கணும். போய்க்கிட்டு நம்மளுக்கு என்ன ஸ்டிஃப்னஸ் இருக்கு? இங்க 4 ஸ்டிஃப்னஸ் இருக்கு. இந்த 2 ஸ்டிஃப்னஸ் நம்மளுக்கு வரல. நம்மளுக்கு அதுக்கு பதிலா ஒரு ஃபிளான்ஜ் ஸ்டிஃப்னஸ் வருது. இங்க ஒண்ணு வருது, இங்க ஒண்ணு வருது. ஸோ அந்த பிக்சர் நான் காட்டுறேன். ஸோ இந்த மாரி தான் வருது. இந்த 3டி வியூல பாருங்க. இங்க ஒரு ஸ்டிஃப்னர் வருது. இங்க ஃபிளான்ஜ்ல 2 ஸ்டிஃப்னர் வருது. மொத்தமா 6 ஸ்டிஃப்னஸ் வருது. ஸோ 2 ஃபிளான்ஜ் பிளேட் 4 ஸ்டிஃப்னஸ். ஸோ இது ஃபிளான்ஜ் சைட். ஃபிளான்ஜ் சைட்னா இந்த வியூ. இது வெப்சைட். இது இந்த வியூ. ஸோ எனக்கு ஃபிளான்ஜ் சைடு வச்சுக்கிறேன். எதுக்குன்னா உங்களுக்கு கிளாரிட்டிக்காக. இப்போ எனக்கு வந்து இந்த சைட்ல வந்து இந்த மாரி ஒரு பிளேட் வரணும். இந்த டிராப் டவுன் பிக் பண்ணீங்கன்னா இந்த மாரி வரும். உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி வச்சுக்கலாம். உங்க கனெக்ஷன் டீடைல் எப்படி வருதோ அது மாரி இங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த மாரி வருது. இங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு நான் இத மாடிஃபை குடுத்தேன்னா, ஸோ அந்த பிளேட் வந்துருச்சு. இதுக்கப்புறமா இதோட லென்த்தும், டெப்த்தும் ஃபிக்ஸ் பண்ணணும். அது எப்படி பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஒரு பிளான் வியூ போட்டுக்கிறேன். ஸோ எனக்கு இந்த பிளேட் இங்க வந்திருக்கு. இதோட வெர்டிகல் டிஸ்டன்ஸ் என்ன இருக்குன்னு பார்க்கணும். எனக்கு இந்த காலமோட எண்ட்லேருந்து 70 mm இருக்கு. கீழயும் அதான் இருக்கும். ஸோ நான் என்ன பண்றேன், இங்க போயிட்டு 70 mm போட்டுக்கிறேன். அடுத்தது இதோட டெப்த். டெப்த் வந்து நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன். அது 100 mm இருக்கு. ஸோ நான் அங்க 100 mm என்டர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அதே மாரி இந்த ஸ்டிஃப்னரோட லென்த்தும் வந்து 100 mm தான் இருக்கு. அதையும் நான் என்டர் பண்றேன். அது இங்க என்டர் பண்றேன். இதோட இந்த டிஸ்டன்ஸும் நான் மெஷர் பண்ணி பார்க்கணும். பார்க்குறேன். மெஷர்ல போயிட்டு ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸ் போயிட்டு இங்க இருந்து இது எவ்வளோ இருக்கு? 6 mm இருக்கு. ஸோ நான் 4 ஸ்டிஃப்னஸையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இது ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இங்க இருக்க ஸ்னைப் கட் எடுக்கணும். இது வந்து ஸ்னைப் கட் சொல்லுவாங்க. இல்ல ஷாம்பர் கட் சொல்லுவாங்க. இந்த கட் எதுக்கு எடுக்கணும்னா, இது ஸ்கொயர் எட்ஜஸா இருந்துச்சுன்னா, இது வந்து சேஃப்டி ஹசார்ட்ஸ். யாரையாவது ஒருத்தர கீறிடும். இதனால நெறைய அ ஹியூமன்ஸ்க்கு ப்ராப்ளம் ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால இந்த மாரி ஒரு ஸ்னைப் கட் எடுக்கணும். அது எப்படி எடுக்கணும்னு கேட்டீங்கன்னா, இங்க ஒரு பிக்சர் இருக்கா? இந்த பிக்சர்ல போய் ஹாரிசான்டல் வெர்டிகல் டைமென்ஷன் போட்டீங்கன்னா கரெக்ட் ஆயிடும். அதுக்குமே டைமென்ஷன் நம்மகிட்ட இருக்கும். இங்க பாருங்க. இங்க மொத்தமா இதோட லென்த் வந்து 100 mm. ஸோ இங்க 50 mm டைமென்ஷன் குடுத்துருக்கு. அப்போ இது பேலன்ஸ் 50 mm. ஸோ நீங்க 50 mmக்கு 45 டிகிரி கட் எடுத்தா போதும். நான் இங்க என்ன பண்றேன், இங்க ஒரு 50, இங்க ஒரு 50 என்டர் பண்ணிக்கிறேன். என்டர் பண்ணோனே இது கட் ஆயிடுச்சு. இப்போ நீங்க இந்த ஒரு இடத்துல என்டர் பண்ணும்போது 2 பிளேடும் கட் ஆயிடும். இப்ப அடுத்தது இங்க இருக்க ஷிப்னரோட கட் எடுக்கணும். இதோட டைமென்ஷனும் நீங்க இங்க இங்க பார்த்துக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா, இதுவும் 50 mm தான் இருக்கு. இங் இங்க போயிட்டு 50, இங்க ஒரு 50. ஸோ குடுத்தோனே இது கட் ஆயிடுச்சு. அடுத்தது இங்க ஒரு ஷேப் இருக்கு பார்த்தீங்களா? இது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த பிளேட்டுக்கும் வெல்ட் அடிப்பாங்க. ஸோ அந்த வெல்டுக்கு விடுற ஸ்பேஸ் விடுறதுக்கு தான் இங்க இங்க கேப் விடணும். ஸோ இது எப்படி விடணும்னா, இந்த வெல்டு ஃபார் எக்ஸாம்பிள் 6 mm ஃபில்ட் விடுறதுன்னா, நம்ம வந்து நெக்ஸ்ட் ரவுண்டிங் விடணும். மேபி 10 mm விடலாம். இல்ல 15 mm விடலாம். நெறைய பேரு வெல்ட விட கொஞ்சம் அதிகமா தான் விடுவாங்க. ஸோ நான் வந்து 15 mm எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஸ்னைப் கட் வந்து 15 mm எடுத்தேன். இது எதுக்குன்னா, வெல்ட் கிளியர் பண்றதுக்காக. ஓகே. இது 2ம் எடுத்தாச்சு. இப்ப அடுத்து என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஆங்கர் ராட். ஆங்கர் ராட் எப்படி டர்ன் ஆன் பண்ணணும்னா, நீங்க டபுள் டாப் பண்ணீங்கன்னா, இந்த ஆங்கர் ராட்ன்னு ஒரு டேப் இருக்கும். இதுல போயிட்டு, இந்த டேப்ல போயிட்டு, உங்களுக்கு என்ன டைப் ஆங்கர் ராட் இருக்குன்றத இங்க செலக்ட் பண்ணிக்கணும். எனக்கு வந்து ஜே டைப் ஆங்கர் ராட் தான் இருக்கு. ஜே டைப்னா இந்த டைப். இல்ல எனக்கு டைட் ஆங்கர் ராட் இருக்குன்னா இது வைக்கணும். உங்களுக்கு என்ன டைப் வருதோ இங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இந்த டைப் வந்திருக்கு. நான் இந்த டைப் சூஸ் பண்ணிட்டு மாடிஃபை குடுக்குறேன். ஸோ இதில மாடிஃபை குடுத்தேன். ஆனா வரல. ஏன் வரல? ஸோ இந்த இடத்துல பேஸ் பிளேட் வித்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? இங்க டிஃபால்ட்ன்னு இருக்கு. டிஃபால்ட்டா ஆங்கர் ராட் வராது. இங்க போயிட்டு இந்த டிராப் டவுன் போனீங்கன்னா, இங்க ஆங்கர் ராட்ன்னு இருக்கும். இத குடுத்துட்டு மாடிஃபை பண்ணீங்க அப்படின்னா,
ஆங்கர் ராட் வந்துரும். இதுக்கப்புறமா இதுக்கு வந்து நீங்க ஒரு ஆங்கர் ராட் போட்டாலே ஒரு நட்டு போடணும், ஒரு வாஷர் போடணும். அதே மாரி மேல வந்து ஒரு லாக் நட் போடணும். கீழ ஒரு லெவலிங் நட் போடணும். ஸோ மொத்தம் 2 நட் போடணும். ஸோ இது எப்படி ஆன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இங்க போயிட்டு ராடோட ப்ரொஃபைல் குடுக்கணும். ராட் ப்ரொஃபைல் வந்து நீங்க ராட் 16 குடுக்கலாம். இல்ல D16 குடுக்கலாம். எப்படின்னா யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட்ல எப்படி வேணா குடுக்கலாம். நான் வந்து D16 குடுத்துருக்கேன். நீங்க என்டரும் பண்ணிக்கலாம். இல்ல இங்க போய் செலக்டும் பண்ணிக்கலாம். இப்ப நான் போய் சர்க்குலர் செக்ஷன்ல போய் D செலக்ட் பண்ணிக்கிட்டேன். செலக்ட் பண்ணி இப்படியும் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு மாடிஃபை குடுத்தீங்கன்னா, அந்த ராட் ப்ரொஃபைல் வந்துரும். அதே மாரி நட்டுக்கு வந்து நீங்க டைரக்ட்டா டைப்பும் பண்ணலாம். இங்கேயும் எடுத்துக்கலாம். நான் என்ன பண்றேன், இங்க போய் எடுத்துக்கிறேன். இங்க சர்ச்ல போயிட்டு நட்டுன்னு சர்ச் பண்றேன். ஸோ உங்களுக்கு இந்த ப்ரொஃபைல் தான் யூஸ் பண்ணணும் இல்ல. உங்களுக்கு உங்க கம்பெனில உங்க ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு என்ன யூஸ் பண்ணுவீங்களோ அத யூஸ் பண்ணிக்கலாம். நட்ல போயிட்டு M16 ஆங்கர் ராடுக்கு M16 நட் எடுத்துக்கிறேன். ஸோ நட் எடுத்துட்டு மாடிஃபை குடுத்தேன். ஆனாலும் இங்க வரல. வாஷர் வந்து நான் எதுவும் போடல. இதெல்லாம் வரணும்னா, நீங்க இங்க டர்ன் ஆன் பண்ணணும். எனக்கு வந்து நட்டு வேணும் அப்டின்னா, இங்க போய் எஸ்க்குன்னு குடுக்கணும். இந்த நட்டுக்கு பிக்சர் டைரக்ட்டா இருக்க ஒரு சிம்பிளுக்கு எஸ் குடுக்கணும். அந்த மாரி இங்க ஒரு வாஷர் வேணும்னா, இங்க வாஷர போய் டர்ன் ஆன் பண்ணணும். டர்ன் ஆன் பண்ணீங்க அப்டின்னா, வாஷரும் நட்டும் வந்துரும். அதே மாதிரி கீழ ஒரு நட் வரணும். இது வந்து லெவலிங் நட். ஏன்னா ஆங்கர் ராட் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கும். ஆங்கர் ராட லெவல் பண்றதுக்காக ஒரு நட் போடுவாங்க. அதுதான் லெவலிங் நட். இது மேல இருக்க நட் வந்து லாக் நட். ஸோ நான் லெவலிங் நட் போடுறதுக்கு இங்க போயிட்டு டர்ன் ஆன் பண்றேன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, இங்க சிம்பிள் இருக்கு பாருங்க. இந்த நட்டுக்கு நேரா இருக்க டிக் ஆன் பண்றேன். உங்களுக்கு வாஷர் வேணும்னாலும் நீங்க டர்ன் ஆன் பண்ணிக்கலாம். இங்க கீழ வாஷர் வேணும்னா இங்க எஸ் குடுத்தீங்கன்னா வாஷர் வந்துரும். ஸோ உங்களுக்கு என்னென்ன வேணுமோ இங்க டர்ன் ஆன் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இந்த வாஷர் தேவையில்லன்னு நெனைக்கிறேன். அதனால இந்த வாஷர் நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ரெக்வயர்மென்ட் இருக்குன்னா அதையும் ஆன் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்ப அடுத்தது வந்து எனக்கு ஜே டைப்ல கீழ நட்டு வராது. ஒருவேள உங்களுக்கு ஜே டைப் வராம ஸ்ட்ரெய்ட் வருதுன்னா, கீழயும் நட்டு வரும். அந்த நட் ஆன் பண்ணா இங்க ஆன் பண்ணிக்கலாம். இங்க எஸ் குடுத்தீங்கன்னா, இங்க ஆன் ஆயிக்கும். ஸோ இந்த மாரி. வாஷர் வேணும்னாலும் ஆன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன இந்த கீழ இருக்கிறதுல ஜென்ரலா வாஷர் வராது. ஏன்னா பிளேட் வாஷர் வந்துரும். ஸோ பிளேட் வாஷரே வாஷர் ஆக்ட் ஆயிடும். ஸோ உங்களுக்கு வேணும்னா எஸ் குடுத்து பிளேட் வாஷர் ஆன் பண்ணிக்கலாம். வேணாம்னா ஆஃப் குடுத்துக்கலாம். ஸோ எனக்கு இந்த டைப்பே கிடையாது. நான் ஜே டைப் தான் எனக்கு. ஸோ ஜே டைப் பிடிச்சுட்டு மாடிஃபை குடுத்துக்கிறேன். ஸோ இப்படிதான் ஆங்கர் ராட் போடணும். இப்போ ஆங்கர் ராடோட லென்த்தும், விட்த்தும் பிக்ஸ் பண்ணணும். அது எப்படி பண்ணணும்னா, இப்ப நான் ஒரு வியூ எடுத்துக்கிறேன் ஒரு கிளாரிட்டிக்காக. ஸோ இந்த வியூல பார்த்தீங்கன்னா, இப்போ இதோட லென்த் நான் மெஷர் பண்ண முடியும். இங்க பார்த்தீங்கன்னா, இங்க இருந்து இது 430 இருக்கு. ஆக்சுவலா என்னோட கனெக்ஷன் டிசைன் படி இது 300 தான். இது பேர் தான் எம்பெட்மென்ட் டெப்த். அதே மாரி இந்த பெண்ட் வந்து 100 ஓகேவா? இது எப்படி என்டர் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இந்த பின்னு இருக்கு பார்த்தீங்களா? இந்த பெண்டோட வேல்யூ வந்து இங்க என்டர் பண்ணணும். அதே மாரி இந்த எம்பெட்மென்ட் லென்த்தோட வேல்யூ இங்க என்டர் பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா, அப்படி கிடையாது. இது டோட்டல் ஆங்கரோட லென்த் தான் இங்க என்டர் பண்ணணும். அது என்டர் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? இங்க எவ்வளோ பேஸ் பிளேட் இருக்கோ அத பிளஸ் பண்ணிக்கணும். அட் தி சேம் டைம் என்ன வாஷர் திக்னஸ் வச்சிருக்கீங்க, என்ன நட்டு திக்னஸ் வச்சிருக்கீங்க எல்லாத்தையும் பிளஸ் பண்ணிக்கணும். இப்ப நான் வாஷர் திக்னஸ் வந்து 6 வைக்கிறேன். நட்டு வந்து 16 வைக்கிறேன். ஜெனரலா M16 நட்டுக்கு 16 திக்னஸ் இருக்கும். சேம் தான் இருக்கும். நான் 16 போட்டுக்கிறேன். அதே மாரி எக்ஸ்ட்ரா இருக்க லென்த் வந்து நான் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு நட் அளவுக்கு ஸ்பேஸ் எடுக்கலாம். நான் வந்து ஒரு 20 எடுக்கிறேன். ஸோ ஜெனரலா என்ன பண்ணுவாங்க, ரவுண்டிங்ல விடுவாங்க. இப்ப எப்படின்னா, இப்ப எனக்கு இந்த மொத்த லென்த் வந்து ரவுண்டிங்ல இருக்குன்னு ரவுண்டிங்ல வைப்பாங்க. அப்பதான் கட் பண்றது ஈஸியா இருக்கும். ஸோ நான் என்ன பண்றேன், எனக்கு இங்க எவ்வளோ இருக்கு 58 இருக்கு. ஸோ இங்க வந்து 12 இருக்கு. ஸோ இது 2த்தையும் பிளஸ் பண்ணா 62 வருது. ஆக்சுவலா எனக்கு ரவுண்டிங்ல வைக்கணுன்றதுக்காக நான் 60 வச்சுக்கிறேன். அப்போ என்ன பண்ணணும், இங்க 48 போட்டுக்கணும். 48 இங்க பார்த்தீங்கன்னா, பேஸ் பிளேட்டோட எண்ட்ல இருந்து ஆங்கரோட எண்டுக்கு 48 வச்சிருக்கேன். அப்போ பேஸ் பிளேட் திக்னஸ் ஒரு 12 ஸோ 60. ஸோ 60 பிளஸ் 300 பிளஸ் பண்ணீங்கன்னா 360. ஸோ நீங்க இந்த மொத்த ஆங்கரோட லென்த் இங்க போடணும். ஸோ 316 போட்டுட்டு மாடிஃபை குடுத்தீங்கன்னா, ஆங்கரோட லென்த் அப்டேட் ஆயிடும். ஸோ இப்படிதான் இதோட ஆங்கரோட லென்த் கண்ட்ரோல் பண்ணணும். இங்க வந்து ரேடியஸ் வருது பார்த்தீங்களா, இது டிஃபால்ட்டா ஒரு ரேடியஸ் வரும். உங்களுக்கு ரேடியஸ் எதாவது மாத்தணும்னா, இந்த ஏ டேப்ல போய் போட்டுக்கலாம். ரீட்ராவை குடுத்தீங்கன்னா, இந்த டைமென்ஷன்லாம் போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா, ஸோ கனெக்ஷன் நம்ம ஃபுல்லா பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா என்ன பண்ணணும், இது எல்லாம் கரெக்ட்டா அசெம்பிள் ஆயிருக்கான்னு பார்க்கணும். அது எப்படி பார்க்கணும்னா, இத சிங்கிள் வச்சுட்டு ஆல்ட் புடிச்சுட்டு இப்படி செலக்ட் பண்ணீங்கன்னா, இந்த ஆங்கர்லாம் பாருங்க. அ இந்த அசெம்பிளி அதாவது நட்டு, இந்த வாஷர்ஸ் எல்லாம் கரெக்ட்டா ஆங்கரோட அசெம்பிள் ஆயிருக்கும். ஸோ இந்த மாரி தான் அசெம்பிள் ஆகணும். இது எப்படி அசெம்பிள் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இங்க கிரியேட் அசெம்பிளி ஃப்ரம் ஆல் ஆங்கர்ஸ் டிஃபால்ட் இருக்கு. ஸோ டிஃபால்ட்னு வச்சாலே அது என்ன பண்ணும், ஆங்கர் ராட் கூட இருக்க நட்டுலாம் ஒரே அசெம்பிளி ஆக்கிரும். இந்த மாரி. இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, ஆல்ட் புடிச்சு இப்படி செலக்ட் பண்றேன். இங்க இருக்க இந்த பிளேட்ஸ், ஸ்டிஃப்னஸ் எல்லாமே காலமோட அட்டாச் ஆயிருக்கும்.
இப்போ இதோட வெல்ட் எல்லாம் குடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எப்படி குடுக்கணும்னா, இந்த வெல்ட் டேப்ல போய் குடுக்கணும். இந்த டேப்ல போய் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இங்க சைடுல இருக்க இந்த ஸ்டிஃப்னர் இங்க சைடுல இருக்கு பாத்தீங்களா? இந்த ஸ்டிஃப்னர் தான் இங்க குடுத்திருக்கு. இப்ப நீங்க 4ல போய் இந்த 4 நம்பர்ல போய் சைட் ஃபில்லட் வெல்ட் ஆட் பண்ணீங்கன்னா, இந்த 4க்கு வெல்ட் வந்துரும். ஸோ இந்த மாரி ஒரு டேபுக்கும் உங்களுக்கு தேவைன்னா வெல்ட் ஆட் பண்ணிக்கலாம். தேவையில்லனா விட்டுறலாம். அவ்வளோதான். நம்ம சிப் அண்ட் பேஸ் ட்ரை கனெக்ஷன் முடிச்சாச்சு. இதுதான் சிப் அண்ட் பேஸ் ட்ரை கனெக்ஷன். கனெக்ஷன் டிராயிங் நான் காமிக்கிறேன். ஸோ இதுதான் அந்த கனெக்ஷன் டிராயிங். ஓகே. நம்ம வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. டெக்னாவ இன்னும் இன் டெப்த்தா கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, வீடியோ பிகினில குடுத்த நம்பர கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்க கோர்ஸ் கண்டக்ட் பண்றோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.